நம்புவேன் இயேசுவை. எக்காலத்தும் கர்த்தரை நான் நம்புவேன். ஹalleluya. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன். அவர் என்னை பாதுகாக்கிறவர். அவர் என்னை பாதுகாக்கிறவர். Yes, he will protect you from all the plagues of the world. உலகத்தின் சகல வாதைகளில் நின்றும் அவர் உங்களை பாதுகாப்பார். Every judgment of God which strikes the world, you shall be preserved. உலகத்தை தாக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் நின்றும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். Every evil which comes to strike the world, you shall be preserved. உலகத்தை தாக்க வருகின்ற ஒவ்வொரு தீமை நின்றும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். He gives the assurance in Psalm 121, he shall preserve thy going out and coming in. 121ஆம் சங்கீதத்தில் நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறாரே, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். What a wonderful God he is. என்ன அற்புதமான தேவன் அவர். Deuteronomy chapter 28 from verses 1 to 13 talks about the blessedness of God and protection provided you obey the voice of God. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரைக்குமாக தேவன் கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. When God is your preserver, கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கும்போது, there any evil come near your dwelling place, தீமை உன்னுடைய கூடாரத்தை அணுக முடியுமா?